Vanakkam, welcome to IQ Study, unique approach of teaching. Today in 10th standard maths, example 7.21 and 7.22 இந்த செஷனில் வந்து நம்ம பார்க்க போகிறோம். Next, volume of sphere. வால்யூம் ஆஃப் ஸ்பியரை பற்றி தான் இப்போ நாம் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? இப்போ ஸ்பியரோட ஃபார்முலா எப்படி வந்தது? வால்யூம் ஆஃப் ஸ்பியர் அப்படின்னாவே நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா 4/3 பை ஆர் கியூப் அப்படின்னு சொல்லி நம்ம போட்டுரும். இது எப்படி வந்தது அப்படின்னு சொல்லி தான் நம்ம இப்போ டிரைவ் பண்ண போகிறோம். ஓகேங்களா? இப்போது கன்சிடர் ஸ்பியர், ஒரு ஸ்பியரை வந்து நான் எடுத்துட்டேன். ஓகேங்களா? அண்ட் 2 ரைட் சர்க்குலர் கோன் ஆஃப் சேம் பேஸ். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இது ரெண்டுத்துக்குமே பார்த்தீங்க அப்படின்னா இந்த பேஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதாவது டயாமீட்டர் ரெண்டுத்துக்குமே சேம், அந்த ஹைட் டயாமீட்டரும் சேம், இந்த ரெண்டு கோனுக்கும் ஹைட்டுமே சேம். அதுக்கப்புறம் பாருங்கள், such that twice the radius of the sphere is equal to the height of the cone. ஓகேங்களா? இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னு சொல்லி பாருங்கள். வால்யூம் ஆஃப் ஸ்பியர் இது எப்படி வந்தது அப்படின்னா 2 times ஆஃப் வால்யூம் ஆஃப் கோன். அது பாருங்கள், நான் இதே ரேடியஸ் இதே டயா உள்ள ரெண்டு கோன் நான் எடுத்துட்டேன், ஹைட்டும் வந்து சேமாக இருக்குது அப்படின்னா இப்போ இந்த சமயத்தில் என்ன வரும்னு சொல்லி பாருங்கள். அதாவது ஒரு கோன் வந்து இந்த ஸ்பியரில் வந்து பாதி அளவுக்கு இருக்கும். அப்போ ரெண்டு கோன் நான் சேர்த்தேன் அப்படின்னா முழுசாக ஒரு ஸ்பியரே ஃபார்ம் ஆகிடும். அதில் இப்போ டேரெக்டாக அப்ளை பண்ணுங்கள். இப்போ 2 times ஆஃப் தி வால்யூம் ஆஃப் கோனா, இப்போ வால்யூம் ஆஃப் கோன் ஃபார்முலா என்ன, எனக்கு 1/3 பை ஆர் ஸ்கொயர் ஹெச். பட் இன்னொன்று கொடுத்துருக்காங்க, ஹைட் பார்த்தோம் அப்படின்னா நம்ம எடுக்கிற ஸ்பீடை விட 2 மடங்கு அதிகமாக இருக்கணுமா. அதாவது ரேடியஸை விட 2 மடங்கு அதிகமாக இருக்கணும் அப்படின்னா இப்போ இந்த ஹைட்லேருந்து பார்த்தோம் அப்படின்னா எல்லாமே ரேடியஸ் தானே, 6 தான். அப்போ 2 மடங்கு அதிகம்னா 2 times ஆஃப் ஆர். இதுதான் வந்து இந்த கோனோட ஹைட். ஓகேங்களா? நீங்கள் என்ன எழுதிங்க, ஹைட் ஆஃப் தி கோன். இப்போ ஃப்ரம் திஸ் அப்போது 2 times ஆஃப் 2/3 times ஆஃப் பை ஆர் ஸ்கொயர், அதுக்கப்புறம் இந்த ஹெச் இருக்க இடத்துல என்ன வரும், 2 times ஆஃப் ஆர் அப்படின்னு சொல்லி வரும். இப்போ இதிலேருந்து பாருங்கள், 2 2 வந்து 4, 3 பை 6, இங்கே ஒரு 6, அப்போ ஆர் கியூப். 4/3 பை ஆர் கியூப் எப்படி வந்ததுன்னு சொல்லி புரிஞ்சிருச்சா? இப்படி தான் வந்தது. ஓகேங்களா? நீங்கள் வால்யூம் ஆஃப் ஸ்பியர் அப்படின்னாவே நீங்கள் என்ன கன்சிடர் பண்ணிங்க அப்படின்னா ஒரு ஸ்பியர் ஞாபகம் வச்சுங்க. அந்த ஸ்பியரை பார்த்தீங்க அப்படின்னா 2 கோனு. ஓகேங்களா? அந்த ஸ்பியரை வச்சு நம்ம 2 கோன் ஃபார்ம் பண்ணலாம். அதில் பார்த்தீங்க அப்படின்னா அதோட டயா வந்து சேம் அதே அளவு தான் இருக்கும். பட் அந்த கோனோட ஹைட் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம எடுத்துருக்க ஸ்பியரை விட டபுள் த ஹைட்டாக இருக்கும். ஓகேங்களா? இப்போ ஸ்பியர் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு 6ன்ற ரேடியஸில் இருக்கா. ஓகே, அப்போது டபுள் த ஹைட் அப்படின்னா 2r இந்த அளவுக்கு இருக்கும். ஓகேங்களா? அதாவது டயா அளவுக்கு இந்த அளவுக்கே தான் வந்து இந்த ஸ்பியர் இந்த ஹைட் ஆஃப் தி கோனும் இருக்கும். ஓகேங்களா? அப்போ இந்த அளவுக்கு அப்படின்னா இது ஃபுல்லாக பார்த்தோம் அப்படின்னா டயா. அப்போ தனித்தனியாக நம்ம சொல்லும் போது 2 times ஆஃப் ஆர். அதனால தான் இந்த ஹைட்ன்றது 2 times ஆஃப் ஆர்னு சொல்லி சொல்கிறேன். டேரெக்டாக நம்ம சப்ஸ்டிட் பண்ணோம் அப்படின்னா இது பார்த்தோம் அப்படின்னா இம்பார்ட்டன்ட் திங் என்னது, வால்யூம் அப்படின்னு வந்துட்டாவே கியூபிக் யூனிட். ஓகேங்களா? இதை நம்ம மறந்துடக்கூடாது. ஓகே, இப்போ இதை பேஸ் பண்ணி அடுத்தடுத்த ஃபார்முலாஸ் நமக்கு தெரியணும். என்ன? வால்யூம் ஆஃப் ஹாலோ ஸ்பியர். வால்யூம் ஆஃப் ஹாலோ ஸ்பியர். ஸ்பியர் அப்படின்னா ஒரு பாலை வந்து ஞாபகம் வச்சுக்கலாம். ஹாலோ அப்படின்னா நடுவில் வந்து ஹோல் இருக்கதா அர்த்தம். ஓகேங்களா? அந்த மாதிரி இருக்கிறதுலாம் வந்து என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஹாலோ ஸ்பியர் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இங்கே பாருங்கள், அப்போ வால்யூம் ஆஃப் ஹாலோ ஸ்பியர் அப்படின்னா வால்யூம் ஆஃப் ஹாலோ ஸ்பியர் நடுவில் பார்த்தீங்க அப்படின்னா ஹோலாக இருக்குமா. அப்போ நம்ம என்ன பண்ணலாம், முழுசாக இங்கே பாருங்கள், இதான் ஹாலோ ஸ்பியர். இப்போ முழுசாக இதோட வால்யூம் கண்டுபிடிச்சிட்டு இந்த வால்யூமை நம்ம மைனஸ் பண்ணிடலாமா? எஸ், அதுதான் பண்ண போகிறேன். அப்போ அந்த மாதிரி போட்டோம் அப்படின்னா வால்யூம் கண்டுபிடிக்க ஃபார்முலா என்ன, 4/3 பை ஆர் கியூப். ரைட், 4/3 பை கேபிட்டல் ஆர் கியூப். இது வந்து முழுசான வால்யூம் கண்டுபிடிச்சாச்சு. இப்போ இதில் நடுவில் ஹோல் இருக்குது. இப்போ இதை வந்து நான் மைனஸ் பண்ணிடலாம். ஓகேங்களா? ஏன்னா தேவையில்லாத ஏரியா, இது ஹோலாக இருக்குது, ஓட்டையாக இருக்குது. அதனால் மைனஸ் 4/3 பை ஆர் கியூப். இந்த மைனஸ் பண்ணுறேன்னா இந்த பார்ட் எனக்கு கிடச்சிடும். ஓகேங்களா? விச் இஸ் ஈக்குவல் டு 4/3 பை, நான் காமனாக வெளியே எடுத்தேன் அப்படின்னா ஆர் கியூப் மைனஸ் ஆர் கியூப். இது வந்து வால்யூம்ன்றதால என்ன யூனிட், கியூபிக் யூனிட். போடலாமா? அடுத்து பாருங்க, வால்யூம் ஆஃப் ஹெமிஸ்பியர். ஓகேங்களா? சாலிட் ஹெமிஸ்பியர்.
இப்போ வால்யூம் ஆஃப் சாலிட் ஹெமிஸ்பியர் அப்படின்னா அதாவது நம்ம ஸ்பியரில் வந்து பாதி. அப்போ ஸ்பியரோட வால்யூம் என்னது 4/3 πr³ ஓகேங்களா. வால்யூம் ஆஃப் ஹெமிஸ்பியர் அப்போது 4/3 πr³ இப்போ தான் நம்ம கண்டுபிடிச்சோம் ஓகேங்களா. எப்படி 2 கோனை வச்சுட்டு நம்ம கண்டுபிடிச்சோம். இப்போ இதில் பாதி வால்யூம் ஆஃப் ஸ்பியரில் பாதி, ஏன்னா அதில் பாதியாக தானே இருக்குது. ஸ்பியர் அப்படின்னா முழுசான ஒரு உருண்டை பால், இப்போ அதில் பாதி தான் இது. இப்போ திஸ் கேன் பி ரிட்டன் அஸ் 4/3 πr³ வந்து பாதி, 4/3 πr³ வந்து பாதி, which is nothing but what என்ன வரும் எனக்கு 2/3 πr³ அப்படின்னு சொல்லி வரும். இது என்ன யூனிட்ஸு வால்யூம் அப்படின்னு வந்துட்டாவே கியூபிக் யூனிட்ஸ் ஓகேங்களா. அடுத்து வால்யூம் ஆஃப் ஹாலோ ஹெமிஸ்பியர். ஹாலோ அப்படின்னா என்ன இருக்கு பாருங்க, நடுவில் வந்து ஓட்டையா இருக்கு ஓகேங்களா. நடுவில் வந்து ஓட்டையா இருக்கு. அப்போ நம்ம என்ன பண்ணலாம், இதை வால்யூம் ஆஃப் ஹெமிஸ்பியர் நமக்கு தெரியும் ரைட். வால்யூம் ஆஃப் ஹாலோ ஹெமிஸ்பியர். வால்யூம் ஆஃப் ஹெமிஸ்பியர் நமக்கு தெரியுமா, ஃபர்ஸ்ட் அதை எழுதுங்க. என்ன பண்ண போறேன்னு சொல்லி பாருங்க. அப்போ இது மொத்தமாக நான் எடுத்துட்டு வால்யூம் ஆஃப் ஹெமிஸ்பியர் ஓகேங்களா. அப்போ விச் இஸ் லைக் பை வாட், இதில் இந்த பார்ட் இந்த அளவுக்கு நான் மைனஸ் பண்ணிடலாமா. அப்போ என்ன 2/3 நான் வேற கலர் எடுத்துக்கிறேன், அப்போ தான் தெளிவாக வந்து புரிய வரும். 2/3 பை இது பாருங்க, இதோட ரேடியஸ் வந்து கேபிட்டல் ஆர், அப்போ πr³ மைனஸ் இந்த அளவுக்கு நான் இதை டெலீட் பண்ணிடணும். இந்த பார்ட் வந்து டெலீட் பண்ணி, இது ஓட்டையா இருக்கு, இது வரக்கூடாது. முழுசா நான் கண்டுபிடிச்சி அதில் இதை மைனஸ் பண்ணிடலாமா. அப்போ 2/3 பை ஸ்மால் r³. இப்போ இதில் இருந்து பார்த்தோம் அப்படின்னா 2/3 பையை நான் காமனாக வெளியே எடுத்தேன் அப்படின்னா r³ மைனஸ் r³ அப்படின்னு சொல்லி வந்திருக்கு. அப்போ இது என்னது, இது கியூபிக் யூனிட்ஸ். தட்ஸ் ஆல். அடுத்து இதை பேஸ் பண்ணி இப்போ ப்ராப்ளம்ஸ் வந்து நாம பார்க்க போகிறோம். எக்ஸாம்பிள் 7.21 the volume of solid hemisphere. இப்போ ஒரு சாலிட் ஹெமிஸ்பியர் அப்படின்னாவே ஸ்பியரில் பாதி ஓகேங்களா, தெரிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் பாருங்க another hemisphere whose volume is 2/3 of the above carved out. இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இந்த வால்யூமில் 2/3 தான் வந்து இன்னொரு ஹெமிஸ்பியரோட தான். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னு சொல்லி பாருங்க, கொடுத்துருக்கதை நான் எழுதுறேன். ஃபர்ஸ்ட் வால்யூம் ஆஃப் ஹெமிஸ்பியர் வந்து கொடுத்துருக்காங்க. வால்யூம் ஆஃப் ஹெமிஸ்பியர் அப்படின்னா பாதி ஸ்பியர். வால்யூம் ஆஃப் ஹெமிஸ்பியர் என்ன கொடுத்துருக்காங்க, which is equal to கொடுத்துருக்கதை எழுதலாமா. எழுதும் பொழுது 29160 சென்டிமீட்டர் கியூப். இப்போ வால்யூம் ஆஃப் நியூ ஹெமிஸ்பியர் என்ன அப்படின்னா இதில் வந்து 2/3 அப்படின்னு சொல்லி கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க. வால்யூம் ஆஃப் ஹெமிஸ்பியர் இப்போ நமக்கு இருக்க ஹெமிஸ்பியரில் இதில் வந்து 2/3, அப்போ 2/3 டைம்ஸ் ஆஃப் இன்டூ இதை வந்து நம்ம போட்டுக்கலாம். அப்போ போட்டோம் அப்படின்னா 29106. இப்போ இதில் இருந்து பாருங்க, அடுத்து நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா நம்ம இதை கேன்சல் பண்ணாலும் சரி கேன்சல் பண்ணாலும் சரி. ஏன்னா வந்து ஃபைண்ட் த ரேடியஸ் ஆஃப் தி நியூ ஹெமிஸ்பியர். அப்போது ஹெமிஸ்பியரோட வால்யூம் ஃபார்முலா என்ன, நான் அப்படியே நான் சப்ஸ்டிட் பண்ண போகிறேன். அப்போது வால்யூம் ஆஃப் நியூ ஹெமிஸ்பியர் இஸ் ஈக்குவல் டு வால்யூம் ஆஃப் நியூ ஹெமிஸ்பியர் ஓகேங்களா. நியூ ஹெமிஸ்பியர் விச் இஸ் ஈக்குவல் டு இது ஒட்டுமொத்தமாக நம்ம போட்டுடலாம். விச் இஸ் ஈக்குவல் டு இது ஒட்டுமொத்தமாக போடலாம். நீங்கள் இதை கேன்சல் பண்ணாலும் ஓகே, நான் கேன்சல் என்ன பண்ணுங்களேன். ஒரு 3 டேபிள் நான் கேன்சல் பண்ணும்போது எனக்கு என்ன வரும், 9s are 27, 2 7s are 21, 0 அப்படி வரும், 2ன்னு சொல்லி வருது. இப்போ இது ரெண்டு மல்டிப்ளை பண்ணுங்க. மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா 4 0 14 1 19. இப்போ 19404 சென்டிமீட்டர் கியூப் தான் வந்து வால்யூம் ஆஃப் நியூ ஹெமிஸ்பியர் ஓகேங்களா. ஓகே, அடுத்து பாருங்க. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா வால்யூம் ஆஃப் நியூ ஹெமிஸ்பியர் ஃபார்முலா என்னது 2/3 πr³. அப்போ இதில் என்ன கேட்குறாங்க, இதோட ரேடியஸ் தான் கேட்குறாங்க. அப்போ நமக்கு வால்யூமே தெரியும் 19404 அப்படின்னு சொல்லிட்டு நான் அடுத்த பேஜில் எடுத்துக்கிறேன். r³ தான் வேணும் எனக்கு. அப்போ r³ is equal to 19404 இன்டூ இங்கே இருக்க 2/3 அந்த பக்கம் போச்சுன்னா 3/2 போயிடும். அதே மாதிரி பை ஒன்று இருக்குது. பைன்றது 22/7, அங்கே போகும்போது 7/22 போகும் இல்லை 7/22. நான் அடுத்த பேஜில் போட்டு நான் கேன்சலேஷன் பண்ணுறேன். r³ is equal to எனக்கு என்ன வந்தது 19404 இன்டூ என்ன வந்தது எனக்கு 3, அதே மாதிரி இன்டூ 7 தானே, டிவைடட் பை 2 × 22 2 × 22 இப்படி வந்திருக்கு.
இப்போ இதில் இருந்து பாருங்கள் கேன்சல் பண்ண என்ன வரும்னு சொல்லி பாருங்கள். 2 டேபிளில் கேன்சல் பண்ணுறேன். 9s are 18, 7s are 14, 0, 2. அடுத்து என்ன பண்ணலாம், திருப்பி வந்து 2 டேபிளில் கேன்சல் பண்ணும்போது 11 ஆகுது. கேன்சல் பண்ணுங்கள். எனக்கு 4s are 8, 8s are 16, அதுக்கப்புறம் வந்து 5s are 10, அப்புறம் 1 இந்த மாதிரி வந்திருக்கா. அகெயின் பாருங்கள் 11 டேபிளே கேன்சல் பண்ணலாமா. இப்போ 11 டேபிளே நான் கேன்சல் பண்ணும்போது 11 4s are 44, எனக்கு அகைன் 4னு வரும். 11 4s are 44, 1ன்னு சொல்லி வருது 1. இப்போ 4 4 1ன்னு சொல்லி வருது. அப்போ r cube is equal to r cube is இந்த 4 4 1 வந்து நான் என்ன பண்ண போறேன்னு பாருங்க. 4 4 1 நான் வந்து இப்போ டிவைட் பண்ணி இதோட ஃபேக்டர்ஸ் கண்டுபிடிக்க போறேன். ஃபேக்டர்ஸ் கண்டுபிடிச்ச 3 டேபிள்ல என்ன வருதுன்னு சொல்லி பாருங்க. 3 1s are 3 1, அதுக்கப்புறம் 3 4s are 12 2 7. இப்போ இதுல வந்து அகைன் இந்த ஃபேக்டர் கண்டுபிடிக்கும் போது 3 டேபிள்ல 4s are 12 2ன்னு வரும் 9. அப்போ இதுல இருந்து பார்த்தோம் அப்படின்னா 7 into 7. அப்போ this 441 can be written as 3 into 3 into அப்புறம் 7 into 7. ஆல்ரெடி இங்கே 3 into 7 ஒன்று இருக்கு. into 3 into 7. therefore r is equal to cube root அந்த பக்கம் போயிடுமா. அப்போ cube root அந்த பக்கம் போச்சுன்னா என்ன, cube root of 3 into 3 into 7 into 7 into 3 into 7. cube root அப்படின்னா இந்த 3 cube இருக்கு 7 cube இருக்கு. அப்போ cube rootம் அந்த cube கேன்சல் ஆகிடும். இப்போ 3 into 7 ஒண்டி தான் வரும். அப்போ ஆரோட வேல்யூ என்னது, எனக்கு 21. இது என்ன யூனிட்ல இருக்கு, சென்டிமீட்டர் இஸ் தி ரேடியஸ் ஆஃப் தி நியூ ஹெமிஸ்பியர். ஓகேங்களா, வெரி வெரி சிம்பிள். ஓகேங்களா. எக்ஸாம்பிள் 7.22. calculate the weight of volume, calculate the weight of hollow brass sphere. ஓகேங்களா, hollow brass sphere if the inner diameter is என்ன கொடுத்துருக்காங்க 14 cm and the thickness is 1 mm and whose density இவ்வளோ கொடுத்துருக்காங்க. இப்போ பாருங்க hollow sphere சொல்லிட்டாங்க. அப்போ sphere அப்படின்னா என்னது, இப்போ ஸ்பியர்னா பால். இப்போ ஹாலோ அப்படின்னா நடுவில் வந்து ஹோல் இருக்கதா அர்த்தம். ஓகேங்களா. இப்போ இதுல இருந்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு என்ன புரியுதுன்னு சொல்லி பாருங்க. உள்ள இருக்க டயாமீட்டர், அப்போ உள்ள இருக்கிறது மொத்தமான டயாமீட்டர் 14 அப்படின்னா உள்ள இருக்கிறது ரேடியஸ் அது. அப்போ ரேடியஸ் மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா இதுல பாதி 7 அப்படின்னு சொல்லி தெரிஞ்சிருச்சு. இந்த திக்னஸ் இருக்கு பாத்தீங்களா, இந்த திக்னஸ் வந்து எப்படி எதுல கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி பாருங்க. இந்த திக்னஸ் வந்து அவங்க என்ன சொல்றாங்க 1 mm அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இப்போ இதுல இருந்து நான் டேட்டாவை எழுதுறேன் பாருங்க. ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, இன்னர் ரேடியஸ்ன்றது ஸ்மால் ஆர், அது டைரக்டாவே நான் 7 சென்டிமீட்டர் சொல்லி எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் பாருங்க அவுட்டர் ரேடியஸ், இது எனக்கு தெரியாது. அவுட்டர் ரேடியஸ் என்னன்னு சொல்லி தெரியாது. கேபிட்டல் ஆர் எனக்கு என்னன்னு சொல்லி தெரியாது. இப்போ கேபிட்டல் ஆருக்கு பதிலாக இவங்க திக்னஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ திக்னஸ் வந்து எப்படி கொடுத்துருக்காங்க, திக்னஸ் கொடுத்துருக்காங்களா, பட் எம்எம்ல கொடுத்துருக்காங்க. இங்கே மற்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா சென்டிமீட்டர்ல இருக்கு, அது பார்த்தீங்கன்னா எம்எம்ல இருக்கு. அப்போ 1 mmன்றது நான் சென்டிமீட்டர்ல சொல்லும் பொழுது எப்படி சொல்லுவோம் அப்படின்னா 1 divided by 10 சென்டிமீட்டர் அப்படின்னு சொல்லி சொல்லுவான். இப்போ which is equal to what, 0.1 சென்டிமீட்டர் அப்படி சொல்லி சொல்லலாமா. அப்போ இந்த டிஸ்டன்ஸ், அதாவது இந்த டிஸ்டன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 0.1 சென்டிமீட்டர். அப்போ எனக்கு கேபிட்டல் ஆர் வேணும் அப்படின்னா ஸ்மால் ஆர் பிளஸ் திக்னஸ். அப்போ திக்னஸ் வந்து 0.1 சென்டிமீட்டர் which is equal to 7 plus 0.1. அப்போ கேபிட்டல் வந்து 7.1 சென்டிமீட்டர் அப்படின்னு சொல்லி எனக்கு தெரிஞ்சிருச்சு. ரைட். இப்போ அடுத்து பாருங்க, அடுத்து என்ன எனக்கு கண்டுபிடிக்க சொல்றாங்க, அவுட்டர் ரேடியஸ் கேபிட்டல் ஆர் முழுசான அவுட்டர் ரேடியஸும் தெரிஞ்சிச்சு, இன்னர் ரேடியஸும் தெரிஞ்சிச்சு. எனக்கு என்னது ஹாலோ ஹெமிஸ்பியர் தான். ஹாலோ ஹெமிஸ்பியர் ஃபார்முலா என்ன, வால்யூம் ஆஃப் ஹாலோ ஹெமிஸ்பியர், ஹாலோ ஹெமிஸ்பியர்ல சாரி ஸ்பியர், ஹாலோ ஸ்பியர் ஃபார்முலா என்னது 4/3 பை மொத்தமான r cube minus 4/3. இங்க பாருங்க மொத்தமா கண்டுபிடிச்சு இதுல நடுவுல ஓட்டை இருக்கு, இதை மட்டும் நான் கழிச்சிடுறேன். இப்போ -4/3 ஸ்மால் r cube. இப்போ இதுல இருந்து பார்த்தோம் அப்படின்னா 4/3 பை வந்து காமனா வெளியே எடுத்துக்கலாம், r cube minus r cube. இப்போ ரெண்டு r cube எனக்கு தெரியும். டைரக்டா வந்து நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், வெயிட்டா வந்து கண்டுபிடிக்க சொல்றாங்க. ரைட். இப்போ ஃபர்ஸ்ட் இதுல இருந்து வந்து நீங்க வால்யூமை கண்டுபிடிங்க. வால்யூம் என்ன வருதுன்னு பாருங்க, 4/3 பையோட வேல்யூ வந்து 22 divided by 7. இந்த டயக்ராம் வந்து நான் இரேஸ் பண்ணிடுறேன். ஓகேங்களா. இப்போ இரேஸ் பண்ணிட்டேன் அப்படின்னா நமக்கு என்ன வருதுன்னு சொல்லி பாருங்க. அப்போ r கியூபோட வேல்யூ என்னது, r ஓட வேல்யூ என்னது, எனக்கு கேபிட்டல் r 7.1. அப்போ 7.1 கியூப் பிளஸ் பிளஸ்ஸா மைனஸா மைனஸ் ஸ்மால் r கியூப் ஃபார்முலா என்னது, ஸ்மால் r கியூப், ஸ்மால் rன்றது இங்கே 7. ஓகேங்களா. இப்போ 7 கியூப் which is equal to எனக்கு பாருங்க 4 அப்புறம் என்ன வருது எனக்கு divided by 3 into 22 divided by 7. இந்த 7.1 the whole cube 3 தடவை 7.1 நான் மல்டிப்ளை பண்ணா எனக்கு என்ன வருது அப்படின்னா 357.91 minus 7 cube வந்து 343. இது நமக்கு தெரிஞ்சதுதான். இப்போ அடுத்து நான் என்ன பண்ண போறேன்னு சொல்லி பாருங்க. நெக்ஸ்ட் இப்போ இதுல இருந்து பார்க்கும் பொழுது
4/3 அப்படியே நான் வச்சுக்கிறேன். இது எதுவுமே நான் பண்ணல. 22 divided by 7 357.91ல 343 நான் மைனஸ் பண்ணிட்டேன் அப்படின்னா 14.91 அப்படின்னு சொல்லி வருது. ஓகேங்களா? இப்போ நான் இதை கேன்சல் பண்ண போகிறேன். இப்போ நான் 7 டேபிள் நான் கேன்சல் பண்ணும்போது எனக்கு 2s வேறு கலர் எடுத்துங்க, ஒரே கலர் தான் கன்ஃபியூஸ் ஆகும். இப்போ 2s அப்புறம் பாயிண்ட் இருக்குது, அதில் பாயிண்ட் வச்சுக்கிறேன். 1s அப்புறம் பார்த்தீங்கன்னா 3ன்னு வருது, 2.13 சொல்லி வருது. அடுத்து பாருங்க நான் 3 டேபிளில் கேன்சல் பண்ணும்போது எனக்கு 0.7 அதுக்கப்புறம் நான் வருது எனக்கு 21 1 இப்போ 0.71 அப்படின்னு சொல்லி வருது. ஓகேங்களா? இப்போ டேரெக்டாக 4 × 22ன்றது 88 × 0.71. இதை நான் மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா என்ன வருதுன்னு சொல்லி பாருங்கள், 62.848 சென்டிமீட்டர் கியூப் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு இதோட வால்யூம் வந்திருக்கு. ஓகேங்களா? பட் இங்கே பாருங்கள், ஒரு சென்டிமீட்டர் கியூபுக்கு எத்தனை கிராம்? 17.3 கிராம் சொல்லிட்டாங்க. பட் எனக்கு எத்தனை இருக்கு? 62.8 சென்டிமீட்டர் கியூப் இருக்கு. இப்போ டேரெக்டாக வந்து நான் மல்டிப்ளை பண்ண வேண்டியது தான். ஓகேங்களா? அப்போ மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா இங்கே எழுதுறேன் பாருங்க, வால்யூம் வெயிட் ஆஃப் இந்த பிராஸ் வந்து எந்த ஷேப்பில்? ஸ்பியர் ஷேப்பில் இருக்குது. வெயிட் ஆஃப் தி பிராஸ் பார்த்தீங்க அப்படின்னா வெயிட் ஆஃப் தி பிராஸ் இன் 1 சென்டிமீட்டர் கியூப் 1 cubic சென்டிமீட்டர் விச் இஸ் ஈக்குவல் டு என்னன்னு சொல்லிட்டாங்க, 17.3 கிராமில் இருக்குது. பட் நமக்கு வந்திருக்க ஸ்பியரோட வால்யூம் என்னது? எனக்கு வந்த வால்யூம் பார்த்தீங்க அப்படின்னா டோட்டல். அப்போது டோட்டல் வெயிட் விச் இஸ் ஈக்குவல் டு நான் என்ன பண்ணலாம், 63 வந்து 62.48 இன்டூ 17.3 கிராம். இதை மல்டிப்ளை பண்ண அப்படின்னா ஒரு கிராமுக்கு, அதாவது ஒரு சென்டிமீட்டர் கியூபுக்கு இத்தனை கிராம் அப்படின்னா எனக்கு இத்தனை சென்டிமீட்டர் கியூப்னு சொல்லி வந்திருக்கு வால்யூம். அப்போ இது ரெண்டும் நான் மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா 1080.90 கிராம்ஸ் அப்படின்னு சொல்லி வருது. ஓகேங்களா? கிராம்ஸ் இஸ் தி ஆன்சர். தட்ஸ் ஆல். இது இன்னைக்கான செஷன் கண்டிப்பாக எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். புரிஞ்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.